இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. அதிகளவு வேகமும் கடின உழைப்பும் ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த கும்பராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் சுக பாக்கியாதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் மாற்றவே முடியாது, இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு இருந்த அந்த மனநிலை மாறி இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியும், இந்த பிரச்சனையை நம்ம இப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அந்த சரி கட்டக்கூடிய அனைத்து வழிகளும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு தென்படும். அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகள், சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தென்படும். அதனால் மனதில் அந்த ஏக்கம் இருந்தது இல்லையா, நம்மளுடைய குடும்ப உறவுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மளுடைய பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தில் இறங்கும்போது நம்மளுடைய மனம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு விதமான கவலை, ஒரு விதமான பய உணர்வு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இருந்த அந்த மனநிலை மாறி ஒவ்வொன்றாக இது நடக்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு சனி விலகுவதனால ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும். தன குடும்பஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. ஏன்னா குரு ராசியை பார்க்கும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம், வருமானம் சிறப்பாக இருக்கும், பணவரத்தை அதிகரிக்கும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாமே நிறைவேறும். அந்த நீண்ட நாள் எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா பழிக்கும் போது நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதோட கூட திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில் ராகு, செவ்வாய், புதன் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏமாற்றத்தை தரும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் திறமசாலிகளாகவும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த ஏமாற்றத்தை உங்களால் தவிர்க்க முடியும். எந்த வேலையில் இறங்கினாலும் ராகு சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுப்பார், தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுப்பார். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக யோசித்து செயல்பட்டிங்கனாவே பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக ஏதாவது எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல வரன் அமையணும், நல்ல ஒரு ஆடம்பரமான வரன் அமைய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில் அமையும், அதுவும் இவங்ககிட்ட போனோம்னா இந்த தொழிலில் நம்ம கரெக்டாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
தோல் சம்பந்தமான பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையில் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மனதில் காரணம் இல்லாமல் ஒரு விதமான அச்சம், பயம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே எல்லா விஷயத்துலையும் தைரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் ஒரு அச்சம், ஒரு பயம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. நம்ம கரெக்டாக செயல்படுறோமா, நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல நீங்கள் தென்படுவீங்க. ஒரு சில விலை உயர்ந்த பொருளெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே அவசரம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அன்னதானம் செய்யுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளிய முடியாத இருக்கிறவங்களுக்கு அன்னதானமோ பொருள் உதவியோ உங்களால் முடிந்தது அப்படின்னா அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் முடிந்தது எனக்கெல்லாம் ஒரு சாக்லேட் தான் வாங்கி தர முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை கூட வாங்கி கொடுங்க. அதுவும் ஒரு விதமான தானம் தான். அதனால் நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிந்த பொருள் உதவியோ அல்லது அன்னதானத்துக்கு தேவையான உதவி செய்ய முடியும் அப்படின்னா அதையோ செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. புத்திரபாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லத்துக்குள்ளேயும் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். புதிய விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில், வியாபாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப செய்தியெல்லாம் உங்களுடைய காதுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல நீங்கள் கோபத்தையும் ஈகோவையும் பாராட்டிங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய கொள்முதல் செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கொள்முதல் செய்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னாலும் கூட செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. கடினமான உழைப்பை போடுறோம். உடல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மனதுக்குள்ளே ஒரு புது தெம்பு, உற்சாகம் இதெல்லாம் அதிகரிக்கும். புதுசாக கடன் வாங்குறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருகின்ற நாட்களில் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டிமலை சத்தம் கேட்கறதுக்கான ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாத பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கணிசமான நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஒரு உயர்தரமான வாகனம் வாங்கணும், நல்ல ஒரு ஆடம்பர வசதியாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடைஞ்சல்கள், குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத வேலைகளோ இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதனால் மேல் அதிகாரி சொல்கிறத கேட்டு இந்த காலகட்டத்தில் நடந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலையை காட்டிலும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள், சுப விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சொல் கேட்டு உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன், பிள்ளைகள் கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வருகின்ற நாட்களில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும்
இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.